கோயம்புத்தூர் சிட்டி, துடியலூர், பெரியநாயக்கன்பாளையம், காரமடை, மேட்டுப்பாளையம், சிறுமுகை, பொள்ளாச்சி மற்றும் கேரளாவில் இடம், வீடு வாங்க விற்க அணுகவும் JSR ரியல் எஸ்டேட், GN மில்ஸ், கோயம்புத்தூர். வணக்கம். கோவை துடியலூரில் அமைந்துள்ள துடியலூர் கூட்டுறவு விவசாய சேவா ஸ்தாபனம் கியூகாஸில் 68, 69 மற்றும் 70வது ஆண்டுகளுக்கான பொதுப்பேரவை கூட்டம் நடைபெற்றது. கியூகாஸ் ஆசியாவில் 2வது பெரிய கூட்டுறவு விவசாய சங்கம் ஆகும். இந்த கூட்டத்திற்கு பொறுப்பு செயலாளர் ராஜேஷ் கண்ணா அனைவரையும் வரவேற்று பேசினார். கோயம்புத்தூர் மாவட்ட கூட்டுறவு சங்கங்களின் மண்டல இணைப்பதிவாளர் மற்றும் பொறுப்பு மேலாண்மை இயக்குனர் அழகிரி தலைமை வகித்து பேசினார். இந்த கூட்டத்தில் மறைந்த முன்னாள் தலைவர் சுப்பையன் திருவுருவ படம் திறந்து வைக்கப்பட்டது. தொடர்ந்து 2022, 2023, 2024 நிதியாண்டு முடிவுற்று கணக்குகள் பரிசீலனை செய்து மேலாண்மை இயக்குநரின் ஒப்புதலின் பேரில் 3 ஆண்டுகளுக்கான உறுப்பினர்கள் பங்கு ஈவுத்தொகை 74,37,846 ரூபாய் உறுப்பினர்கள் கணக்கில் வரவு வைக்கப்பட்டது. தொடர்ந்து பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கியூகாஸ் நிறுவனம் 21-22 ஆண்டில் 1,82,25,535.28 ரூபாய், 22-23 ஆண்டில் 4,51,09,357.79 ரூபாய் மற்றும் 23 முதல் 24 ஆண்டில் 4,79,40,148.95 ரூபாய் நிகர லாபம் ஈட்டியுள்ளது என்றும், இனிமேல் கியூகாஸ் நிறுவனத்தின் பட்ஜெட் கூட்டம் ஒவ்வொரு நிதியாண்டின் பிப்ரவரி மாதம் இறுதிக்குள் நடைபெற வேண்டும் என்றும், 175 நபர்கள் புதிய உறுப்பினர்களாக சேர்க்க அங்கீகாரம் வழங்குதல் என்றும், சங்கத்தின் ஒரு பங்கு 10 ரூபாய் என்று இருந்ததை 100 ரூபாயாகவும், அனுமதி கட்டணம் ரூபாய் 50 உயர்த்தியும் மொத்த பங்குத்தொகை 3 கோடி ரூபாய் வரை பங்குத்தொகை வாங்கலாம் என்றும், சங்கத்தின் அனைத்து கட்டிடங்களும் மேம்படுத்தப்பட்டு புனரமைக்கப்பட்டு பராமரிப்பு பணிகளை செய்யவும், 75வது ஆண்டு பவள விழா ஆண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடுவது எனவும் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் சங்கத்தின் முன்னாள் துணைத் தலைவர்கள் PKSK செந்தில்குமார், செல்வராஜ், உறுப்பினர்கள் BS காளிச்சாமி, முத்துக்குமாரசாமி, சிவசங்கர், சின்னசாமி, துரைசாமி, மோகன்ராஜ் உள்ளிட்ட 350க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். முடிவில் கியூகாஸ் நிறுவனத்தின் துணை செயலாளர் சக்திவேல் நன்றி கூறினார். 3 ஆண்டுகளுக்கு பிறகு மண்டல இணைப்பதிவாளர் மற்றும் பொறுப்பு மேலாண்மை இயக்குனர் அழகிரி தலைமையில் அமைதியாகவும் ஆரோக்கிய விவாதமாகவும் நடைபெற்ற இந்த கூட்டம் அனைத்து உறுப்பினர்களின் ஆதரவை பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி.